Okay, so it's a time to give the proof for this triangle inequality. The triangle inequality la என்னது அப்படினா இந்த மாதிரி அடிஷன் இருக்கும்போது அப்படியே ஈக்குவல்னு போட முடியாதுன்னு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். So if I draw a graph for this, you please listen. This is real axis and this is imaginary axis, and if z1 is a complex number which lies here and z2 is another complex number which lies here, and எங்க வந்து z1 plus இப்போ இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வரையறேன், இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வரைஞ்சிருக்கேன், இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வரையறேன், இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம் தான் z1 plus z2. அப்போ இது இந்த ஆரிஜின்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? இதுதான் மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z1 plus z2. இது மாலஸ் ஆஃப் z1, இது மாலஸ் ஆஃப் z2. since it is a parallelogram, இந்த லெந்த் தான் இங்கேயும் இருக்கும், இந்த லெந்த் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இது மாலஸ் ஆஃப் z2, மாலஸ் ஆஃப் z2. அப்போ இங்க இருந்து இந்த தூரம் இது தெளிவா தெரியும். இந்த தூரம் வந்து சின்ன தூரம், இப்படி வந்ததுன்னா இது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். அப்போ இதை விட இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா கண்டிப்பா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்றது தான் பெருசா இருக்கும். சம்டைம்ஸ் இட் இஸ் ஈக்குவல். ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ் இன் கிராஃப், ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இதுதான் இங்க நடக்க போகுது. ஸோ இதுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம்? ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக போகணும். நீங்கள் இதை கவனிச்சுட்டு நீங்கள் அந்த ஒரே சிட்டிங்லேயே இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை வேறு மாதிரியான மூளை தான் புரிஞ்சுக்கிட்டு. ஓகே, ஸோ ப்ரூஃப் கொடுக்கலாமா? பாருங்களேன். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 the whole square அப்படி எடுத்துக்கிறேன். ப்ரூஃப் எடுக்கும்போதே, கொஷின் எடுக்கும்போதே அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ லெட் z1 and z2 be any two complex number and we have that. அந்த பேர் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது ஒரு சில ப்ராப்பர்ட்டியை நான் எழுதிக்கிறேன். கவனி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z இன்டூ z பார். கரெக்டுங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதனுடைய மாடுலஸுக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன எழுதலாம்? இங்கே z எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன், z-க்கு பார் போட்டிருக்கேன். அப்போ அதே மாதிரியே இந்த உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே ஒரு தடவை எடுத்து சும்மா எழுதுகிறேன். z எடுத்து சும்மா எழுதின மாதிரி அதே z1 plus z2 the whole bar. ஸோ இது ரெண்டு ஒன்று தானே, எழுதலாம். we can write this. ஒரு ஸ்டேஜும் முக்கியமான ஸ்டேஜ் தான். எந்த ஒரு ஸ்டேஜும் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, z1 plus z2 whole barன்னு இருந்தது அப்படின்னா z1 bar plus z2 bar அப்படின்னு பாரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருந்தேன். அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா z1 plus z2 இது என்னன்னு எழுதலாம் அப்படின்னா z1 bar plus z2 bar. ஓகே, திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, வீடியோன்றதால. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக அல்ஜிப்ராவில் பெருக்கிற மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் டு மல்டிப்ளை திஸ். அப்படின்னா ஒருனா z1 இன்டூ z1 பார், z1 இன்டூ z1 பார், z1 இன்டூ z2 பார், z2 பார், இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். z2 இன்டூ z1 பார், z2 இன்டூ z1 பார், ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம் z2 இன்டூ z2 பார், z2 இன்டூ z2 பார். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்டேஜை பாருங்கள். இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த z1 பார் இது ரெண்டுத்தையும் இங்கே எழுதிக்கிறேன். இதே மாதிரி ஒன்றா இருக்கிறது தோ ஒன்று இருக்குது, அதையும் பக்கத்தில் எட்டுன்னு வந்து எழுதிக்கிறேன் z2 இன்டூ z2 பார். இதுக்கப்புறம் நான் எழுதாது தோ இதுதான் இருக்குது. ஓகே, இது லிசன் வாட் ஐம் டூயிங். இதை எடுத்து அப்படியே எழுதிடுறேன் z1 z2 பார். இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். இதை நான் எழுத போகிறதில்ல, அதுக்கு பதில் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்களேன். இதையே காப்பி பண்ணி திரும்ப எழுதுகிறேன் z1 z2 பார். இதை காப்பி பண்ணி எழுதிட்டு ஒரு ஹோல் பார் போட்டுக்கிறேன். கரெக்டானு பாருங்கள். இப்போ இந்த பாரை இதுக்கு தனியாக பிரிக்கலாம், இதுக்கு தனியாக பிரிக்கலாம். இதை இப்படி எழுதலாமா பாருங்கள், z1 பார் z2 பார் பார் அப்படின்னு எழுதலாம். z1 பார்னா என்ன அர்த்தம், அதை அப்படியே எழுதிக்கிறேன். z2 பார் பார்னா என்ன அர்த்தம், ரெண்டு தடவை கான்ஜுகேட் இருந்தால் என்ன அர்த்தம், ரெண்டு தடவை கான்ஜுகேட் தான் z காம்ப்ளெக்ஸ் நம்பரே வந்துடும், z காம்ப்ளெக்ஸ் நம்பரே வந்துடும். இப்போ தான் ப்ரீவியஸ் வீடியோவில் அதை நம்ம பார்த்தோம். அப்போது
இது என்னன்னு எழுதிக்கலாம் z2 ன்னு எழுதிக்கலாம். இது என்னது z2 z1 பார் z2 z1 பார். ஸோ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் அதை வேற மாடுலேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி இந்த ஸ்டேஜை கவனி. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு, இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இதை காப்பி பண்ணி அப்படியே எழுதி, இதை காப்பி பண்ணி இங்கே எழுதிட்டு, இதை எழுதாமல் இதை இன்னொரு தடவை காப்பி பண்ணி எழுதி மேலே ஹோல் பார் போட்டுட்டு அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ, ஈக்குவல்ன்றதை புரிஞ்சிக்கோ. ஓகே, அடுத்த ஸ்டேஜ் பாருங்களேன். z into z bar is modulus of z square. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேலே கான்ஜுகேட் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ அதே மாதிரியே இது என்ன வந்துடும்னா பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேலே மாடுலஸ் இருக்குது. அப்போ இது மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டியும் அதையும் ரிலேட் பண்ணுங்கள். அப்போ இதை என்னன்னு எழுதலாம், அதே மாதிரியே மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர்னு எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது என்ன சார் பண்ண போகிறீங்க, இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன் நான். எஸ், ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸில் நான் இதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் திஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணி அதை 2i ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் திஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்போ எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இதான் தேவை. இப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். 2 into ரியல் பார்ட் ஆஃப் z, ப்ளீஸ் லிசன், ஈக்குவல் டு z பிளஸ் z பார். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட்டை நடுவில் ஆட் பண்ணியிருக்காங்க. பாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட், ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எழுதுறாங்க பாருங்க, 2 into ரியல் பார்ட் ஆஃப் திஸ் z, 2 into ரியல் பார்ட் ஆஃப் திஸ் z. அப்போ நான் இங்கே என்ன எழுதலாம், அதே மாதிரியே பிளஸ் நான் எழுதுறேன் பாருங்க, 2 into ரியல் பார்ட் ஆஃப், 2 into ரியல் பார்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 into z2 the whole bar. Okay, so this is the thing you must understand. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தை கவனி. ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z கவனிங்களா. ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z. ரியல் பார்ட் ஆஃப் z வந்து கவனி, மாடுலஸ் ஆஃப் z விட சின்னதாக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z வந்து மாடுலஸ் ஆஃப் z விட சின்னதாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இல்லை இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து மாடுலஸ் ஆஃப் z விட சின்னதாக தான் இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது இங்கே ரியல் பார்ட் ஆஃப் z இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிடறேன் பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளீஸ் லிசன், மாடுலஸ் ஆஃப் z2 the whole square ப்ளஸ் இது இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யலாம் பாருங்களேன், 2 into இது இருக்க வேண்டிய இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் z எழுத போகிறேன். ரியல் பார்ட் ஆஃப் இங்கே z வேறு, இந்த இடத்துல z வந்து z-நே இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 the whole bar, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 the whole bar. இப்படி போட்டால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக கவனிங்களேன், இந்த ஸ்டேஜை வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஸ்டேஜை நான் இந்த இடத்துல எழுதியிருந்தா இப்படி சிம்பிள் போட்டிருப்பீங்கள்ல. ஏன்னா இதை விட இது என்னது பெருசு, இங்கே இருக்கிறத விட இந்த ஸ்டேஜ் வந்து பெருசு, இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? இந்த ஸ்டேஜ் அப்படியே இந்த இடத்துல இருந்ததுன்னா என்ன செய்வீங்க, இந்த ஸ்டேஜை விட இது பெருசு. ஸோ இந்த சிம்பிளை நான் இங்கே எழுதிக்கிறேன், இந்த சிம்பிளை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எழுதுனது இதுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ் கிடையாது, ஈக்குவலான ஸ்டேஜ் கிடையாது, இதை விட இது ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மேலே இருக்கிறது சின்னது, கீழே இருக்கிறது பெருசு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் எழுத போகிறது இந்த ஸ்டேஜுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ். ஒருவேளை யாராச்சும் ஒருத்தவங்க இதை எடுத்து இப்படி எழுதுறீங்க, z1 ப்ளஸ் z2 the whole square எழுதுறீங்கன்னா இங்கே நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான் போடணும். லிசன் தட். ஓகே, நான் இதை எழுதலை. இப்போ இதை எழுதாத போது
இப்போ நான் எழுதுறது வந்து இதுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ். இதுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ் மாலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் மாலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் ப்ளஸ் லிசன் 2 இன்டூ இதை இப்படி எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 இன்டூ z2 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z1 மாலஸ் ஆஃப் z2. ஓகே, ஸோ அப்போ இது என்ன செஞ்சிடலாம்னா மாலஸ் ஆஃப் z1 மாலஸ் ஆஃப் z2 த ஹோல் பார்னு தனித்தனியாக மாலஸை பிரிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மாலஸ் ஆஃப் z இருந்தாலும் மாலஸ் ஆஃப் z பாராக இருந்தாலும் ஈக்குவல். இதையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதே தூரத்தில் தான் அதனுடைய காஞ்சிகேட்டும் தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாலஸ் எடுத்தால் அங்கே பாரை கேன்சல் பண்ணிடலாம், அது குருட்டு படமாக நம்ம மெமரி பண்ணிக்கிறது. ஸோ மாலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் மாலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ மாலஸ் ஆஃப் z1. அப்போ இதில் என்ன செஞ்சிடலாம்னா இதை மாலஸ் ஆஃப் z2ன்னு எழுதிக்கலாம். இதை பாருங்களேன், a ஸ்கொயர் b ஸ்கொயர் plus 2ab a plus b the whole square. அப்போ இது என்னதுன்னா மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z2 the whole square அப்படின்னு ஆயிடுச்சு. a plus b the whole square ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் LHS பார்ட் இந்த பார்ட் எடுத்து எழுத போகிறேன். அதாவது இந்த பார்ட் என்னன்னா மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z2 the whole square is equal. இதை எடுத்து எழுதியாச்சு, மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z2 the whole square. இப்போ இதை எடுத்து எழுதும்போது நீங்கள் இந்த சிம்பிளை எடுத்து தான் எழுதணும் இந்த இடத்துல, ஏன்னா இப்போ தான் எல்ஹெச்எஸ் எழுதிருக்கீங்க. அப்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், அப்போ மாலஸ் ஆஃப் z1 plus z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z2. ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இது ரியல் செக்ஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டை அழைச்சிட்டு இந்த சம்மை நான் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபுல் வீடியோ செக்ஷனை திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரியே இன்னொரு விஷயம், நான் ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன். இந்த டயக்ராமையும் பக்கத்தில் வரைஞ்சி இந்த ப்ரூஃபை உங்களால் கவனித்து முடித்தவொடனே உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு ப்ரூஃபை ரீப்ரொடியூஸ் பண்ணாக்கா இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் உனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எழுதுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது கொஷின் பேப்பரில் வந்துருச்சு அப்படின்னாலே கொஷின் பேப்பர் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாச்சும் இந்த இன்இக்வாலிட்டிலாம் ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க, இப்படி கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு போகிறது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவீங்களோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே எட்டுன்னு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட இது பெருசு. ஸோ பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை விட இந்த மாலஸ் ஆஃப் இசட் பெருசு. இதை தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் தான் அங்கே இருக்குது. ஓகே, இதை விட இது பெருசுன்றதை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். வில் see in the next video. Thank you.